வேதத்தை திருப்பிக்காங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11ஆவது வசனம் வரைக்கும் நீங்கள் தியானிக்க போகணும். முதலாவது காரியம் 6வது வசனமும் 7வது வசனம் வாசிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தேவ சமூகத்தில் நான் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா, இந்த வாரத்திற்குரிய வார்த்தை என்னன்னு எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு நான் அமர்ந்திருக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை தெரிவுபடுத்தினார். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த ஒரு வார்த்தையை என் கூட சொல்லுங்க, அடங்கி இரு. அல்லேலூயா. யாருக்குங்கிறது மேட்ரு, மனுஷனுக்கு இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை, உலகத்துக்கு இல்லை, கர்த்தருக்கே அடங்கி இரு. அல்லேலூயா. இங்க பிளஸிங் சொல்லி இருக்கிறாரு, நீ அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா உயர்த்தப்படுவ. நான் என்ன சொல்றேன்னா, உயர்த்தப்படுவங்கிறது என்னுடைய முக்கியம் அல்ல, என்னுடைய முக்கியமான கான்செப்ட் அல்ல. நீ அவருடைய கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய முக்கியமான கான்செப்ட். அல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள்ள நீ அடங்கி இருந்த அப்படின்னா உயர்வு தன்னால வந்து போவுங்க. ஏன்னா வசனம் தெல்ல தெளிவா சொல்லி இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் முதலா தேடுனா எவெல்லாம், வசனத்தை மாத்திராதீங்க, எவைகள் எல்லாம் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும், அதுதான் முக்கியமான மேட்ரு. ஸோ கர்த்தருடைய ராஜ்யத்தை நீங்கள் முதலாவது தேடினா, அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா, அவருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா, நன்மை நாங்கள் நன்மை, எத்தனை கோடி நன்மை உங்களை தேடி வந்து உட்காரோம், எத்தனை கோடி கிருபை உங்களை தேடி வந்து உட்காரோம். நல்ல சொல்லுங்களேன், அவருடைய இரக்கம் மாடாத இரக்கம் உங்களை தேடி வரும். ஆகையினால இதை பெற்றுக்கொள்ளணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன், என்ன தொனியில் சொன்னோம்னா அதட்டி சொல்லுங்க, அடங்கிரு. அல்லேலூயா. இல்லை நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறோம், ஒழுக்கமாக அடங்கிரு. இல்லை அப்படி சில நேரம் நம்மளை பார்த்து அதட்ட வேண்டியதாக நல்லா இருக்கு. ஒரு சில நேரம் நம்ம பாதை விட்டு வெளியே ஓடும் போதெல்லாம் கண்ணாடி முன்னாடி போய் என்ன சொல்ல போகிறீங்க? இப்படி சொன்னீங்கன்னா நீங்களே மொத்தத்தில் அடங்க மாட்டீங்க. முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லுங்கள், கண்ணாடி முன்னாடி போய் நின்று என்ன சொல்லணும்? ஒழுங்காக அடங்கிரு. அல்லேலூயா. அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமர இல்லையா சொல்லுங்க. ரெண்டாவது அப்படியே சொல்றாரு, 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. எல்லாம் என்ன? இது மட்டும்தான் கர்த்தர் டீல் பண்றாரா? சொல்லுங்க. சிலவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் என் புள்ள டீல் பண்றான், இது மட்டும் தான் நான் டீல் பண்றேன், ஆனால் இந்த விஷயம் என் பிள்ளைகிட்ட போங்க, அப்படி மாதிரி இல்லை. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறவார். ஏன்னா அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நல்ல இல்லையா சொல்லுங்களேன், சத்தமர இல்லையா சொல்லுங்களேன். அவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்பவர். எல்லாம் பார்த்து கொள்பவருடைய கரத்தில் இருந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை என்ன இருக்க போகுது? பாடு என்ன இருக்க போகுது? போராட்டம் என்ன இருக்க போகுது? நல்ல இல்லையா சொல்லுங்களேன். என்ன இருக்க போகுதுன்னா இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரி இருக்கும். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். பாடுகளே வராதுன்னு கிடையாது, போராட்டமே வராதுன்னு கிடையாது, பிரச்சனைகளே வராதுன்னு கிடையாது. ஆனால் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தால் இது உங்களை எதுவும் சேதப்படுத்த. இவ்வளோதான், வெறும் டிஃப்ரென்ஸ் இதுதான். இங்கே பாருங்கள், உலகம் இப்போ ரொம்ப பெருகி போச்சு. எந்த பெருக்கத்தில் பெருகிச்சுன்னா, ஞானத்தின் அடிப்படையில், சயின்ஸ் மூலமாக. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வேணும்னா என்ன செய்வாங்க? மழை பொழியணும்னா சரி, செடி மரம் வச்சுட்டா மழை வந்துடுமா? வானம் பார்த்த பூமியில் நம்மளுது. அப்போ வானம் பொழியப்படணும்னா, மழையினால் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்வாங்க? கடவுளுக்கு மகிமை செலுத்துவாங்க. ஆமாம், பரிகாரங்கள் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன? கடவுள் தான் மழையை. ஆனால் இப்போ எப்படி தெரியுமா மாறிடுச்சு? சயின்ஸ் மழையை வர வச்சுச்சு, இயற்கையற்ற செயற்கை மழையை வர வச்சான். நல்லது நடந்துச்சா? ஆனால் அவன் செஞ்சது எதுக்கு தான் செஞ்சான்?
நன்மை நடக்கணும் தான் செஞ்சான். ஆனால் என்ன நடந்தது? என்ன நடந்ததுங்க? அந்த 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 நியூஸ் தெரியுமா? வெள்ளம் பெருக்க போயிடுச்சு. வெள்ளம் பெருகி ஓட ஆரம்பிச்சிச்சு. டவுன் ஸ்டேர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நிரம்பி போச்சு. அப்போ மனுஷன் ஞானம் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் கர்த்தர் ஞானத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. எஸ், நான் ஒத்துக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என் நிகரானவர்கள் சொல்கிறார் தான். நீங்கள் உங்களை நான் என்னை போல வைத்திருக்கிறேன், என்னை போல மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் தான். நாம் சத்தமாக சொல்லுங்க, நாம் அவரை போல, அவர் கிடையாது. சத்தமாக சொல்லுங்க, நாம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். நல்ல வழியா சொல்லுங்க. அவர் நிகராய் வச்சுட்டாருன்னு உடனே அவருக்கு மிஞ்சி நம்ம யோசிக்க எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமா என்று அக்செப்ட் பண்ணிக்கிறேன்? அவர் நம்ம ஈக்குவலா வச்சிருக்கிறாருன்னு உடனே அவருக்கு மிஞ்சி நாம ஓடக்கூடாது, செயல்படக்கூடாது, இசை எந்த ஓட நிற்கக்கூடாது, எந்த காரியத்தை முற்பட்டு செய்யக்கூடாது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏனென்றால் அவர் பெரியவர். அதனால்தான் பேதுரு சொல்லுகிறார், அவருடைய பெலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு. எவ்வளோ உனக்குள்ள ஞானம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய நீ திடகாத்திரமான ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அறிவு படைத்தவனா பெருத்தவனா இருந்தாலும், ஆள் பெருத்தவனா இருந்தாலும், அவருடைய சமூகத்தில் நீ அடங்கிரு. அப்ப நீ உயர்வ பாப்ப. ஆமென். இன்னாதான் மனுஷன் அறிவில் பெருக்கினாலும் அவனால் நன்மையை உண்டு பண்ண முடியாது. எதுவுமே ஆமென் சொல்றீங்க? என்னதான் மனுஷன் ஞானத்தில் பெருகினவனா அவனால் நன்மையை உண்டு பண்ணவே முடியாது. அல்லேலூயா. இல்லை, உதாரணத்துக்கு கவனிச்சிங்கன்னா இப்போ எத்தனையோ வியாதிகள் பெருகிடுச்சு. என்னென்ன வியாதிகள்? கேன்சர் வியாதி, கிட்னி டிஸார்டர், ஹார்ட் ப்ராப்ளம், நரம்பு தளர்ச்சிகள், குழந்தையின்மைகள், இதெல்லாம் இப்போ ஃபேமஸாக இருக்கிற நோய்ங்க. ஆமே, இதெல்லாம் இப்போ ஏன் இது ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன் தெரியுமா? நல்ல பணம் புழக்கம் உண்டாகுது இந்த நோயினால். நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்களேன். சரி, இந்த வியாதியெல்லாம் இருக்கட்டுமே, இதற்கு ஈக்குவலாக அந்த வியாதிகளுக்குரிய எல்லா மெடிசன்ஸும் என்ன பண்ணுறான்? கண்டுபிடிச்சின்னு தான் இருக்கிறான், எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். இவனால் முடிஞ்ச வரைக்கும் போராடி தான் இருக்கிறான். மருத்துவமும் இப்போ எவ்வளவோ ஹைடெக்காக என்ன பண்ணிருச்சு, வளர்ந்துருச்சு தான். ஆனாலும் இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். ஆனாலும் கர்த்தர் தந்தாதான் சுகம். அல்லேலூயா. மருந்தை நீங்க இன்னாதான் ஹைடெக்கா நீங்க வாங்கி போட்டாலும் கர்த்தர் கிரியை செய்யாத ஒளிய. நேற்று ஒரு செய்தி வாசிக்கிறேன், அதிர்ச்சியா இருந்து. அவனுடைய உள்ள இருக்கிற இந்த முடி ரோமத்தை ஷேவ் பண்ணதுனால கோமாக்கு போயிட்டானா. என்ன முடி ஷேவ் பண்ணதுனால? உடம்புல இருக்கிற முடியை ஷேவ் பண்ணதுனால கோமாக்கு போயிட்டானா. ஏதோ டிசார் உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஒன்றாகி கோமாக்கு போயிட்டானா. ஆச்சரியமா இருந்துச்சு அதை படிக்கும்போது. அப்போ மனிதனுடைய அழிவு, மனிதனுடைய பிரச்சனைகள், மனிதனுடைய போராட்டங்கள் மீது அது உங்களால் என்னாலையும் யூகிக்க முடியாது. ஆனால் யாருனால யூகிக்க முடியும் தெரியுமா? கர்த்தரால யூகிக்க முடியும். நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, மெடிசன்ஸ் எவ்வளவு வளர்ந்தாலும் அவனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு கடைசியாக என்ன சொல்லி அனுப்புவான்? நீ ஆராதிக்கிற உன் தெய்வத்தை போய் பாரு, அவர் உனக்கு காட் கிரேஸ் வில் ஹெல்ப் யூன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். அல்லேலூயா. அப்போ கடைசியாக நிற்க போகிற இடம் எதுதான் இருக்க போகுது? ஆமாம். ஸோ எங்கே நீ என்னுடைய மிஸ் எப்பவுமே ஒன்று சொல்லுவான். என்னன்னா, கடவுள் ஒரு கயிறை போட்டு கட்டிடுவார். அந்த கயிறினுடைய ஒரு முனை இங்கே கட்ட போட்டிருக்குமா, இன்னொரு முறை அவர் கையில் இருக்குமா. இப்போ இவன் எங்கெங்கெல்லாம் ஓடணுமோ அங்கெல்லாம் ஓடிடான்னு என்ன செய்வாராம்? விட்டுக்கிட்டே இருப்பாரான். ஓடு 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 ஓடு. உன் சுயத்தில் ஓடுறியா? உன் பலத்தில் ஓடுறியா? உன் படிப்பு ஞானத்தில் ஓடுறியா? நீ கற்றுக்கிட்ட ஞானத்தில் ஓடுறியா? ஓடு ஓடு ஓடு. உன் இஷ்டம் போல ஓடுறியா? ஓடு. குதிரை போல ஓடுறியா? ஓடு. எவ்வளோ ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் பண்ணி ஓடுறியா? ஓடு. ஒரு நாள் இழுக்கும்போது எங்கே வலிச்சதில்ல, இழுப்பாரு. இழுக்கும் போது எது உடையணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
பகலில் நான் சொன்னது சொல்லுங்க, பகலை பார்த்து ஒரு நாள் கயிறை பிடிச்சி இழுப்பாரு. தம்பி, ஒரு நாள் கயிறை பிடிச்சி இழுப்பாருப்பா. எது உடையும் தெரியாது. அப்போ உடையக்கூடாதுன்னா என்ன தெரியுமா செய்யணும்? கயிறுனுடைய இன்னொரு நுனி அவர் கையில் இருக்கு, இன்னொரு நுனி கட்டப்பட்டிருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும்னா திரும்பி நின்று, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும் கேளு, ஆண்டவரே நான் எப்படி ஓடட்டும் கேளு. அப்போ நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன், என் கூட இப்படி வாப்பா. அப்போ என்ன செய்ய மாட்டாருன்னா, என்ன பண்ண மாட்டாரு, அப்படி ஒரு புடி பிடிக்க மாட்டார், அப்படி ஒரு புடி பிடிக்க மாட்டார். ஏன்னா அப்படி பிடிச்சாருன்னு நடக்கும், எலும்பெல்லாம் உடஞ்சிரும், நரம்பெல்லாம் பிளந்துரும். நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்போ அவர் கூடவே போனோம்னா சிறப்பா உயர்வான வாழ்க்கையை நம்ம கண்டாடுவோம். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தினுடைய விளக்கம். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருந்தனா நீ உயர்வை கண்டடைவ. அவர் விசாரிக்கிற ஆனபடினால் உன் பாரத்தை அவர் சுமந்து கொள்வார். அதில் உன் இஷ்டம் போல ஓடினா போன வாரம் செய்தி கேட்ட பிரகாரம் ஆகாயத்தில் பறக்கிற குஞ்சை போல மாறிடும். அல்லேலூயா. ஆகாயத்தில் தூக்கி செல்லப்படுகிற குஞ்சை போல மாறும். இல்லை, ஒரு அழகான பாடல் உண்டு இல்லை, ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். தெரியுமா? பாடலாமா? ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். சத்தமா ஆமே சொல்லுங்க அப்படியே. எஸ்ரானா எஸ்ரானா நெகேமியானா சொல்லுங்க. எஸ்ரானா நெகேமியானா என் மேல அது எப்படியாப்பட்ட கரம்? கொடுக்கு கரம், விலகாத கரம், காக்கு கரம், விலகாத கரம். சொல்லுங்க. கொடுக்கு கரம், வழி நடத்து கரம், காக்கு கரம், விலகாத கரம். ஹோ ஹேண்ட் ஆஃப் காட் மேல சத்தமா நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்று கொள்வேன். கொடுக்கறோம், கொடுக்கறோம், வழி நடத்துக்கறோம், காக்குக்கறோம், விலகாத கரம். சொல்லுங்க. ஆமா சத்தமா கொடுக்கறோம் வழி. ஆமாமே. ஓ கொடுக்கறோம், வழி நடத்துக்கறோம், காக்குக்கறோம், விலகாத கரம். அல்லேலூயா. 5 விஷயங்களுடைய கரமானது அப்சல்யூட் செக்யூரிட்டி, முழுமையான பாதுகாப்பை கொடுக்கிறது. அல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, God gives you complete security, absolute security. வாசிக்கலாமா? 27, 28, 29, 30. என் ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும். சத்தமா சொல்லுங்க. அவைகளை ஒருபோதும் இல்லை, எவனும் இல்லை, யாரும் அவர் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவருடைய கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருந்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து உங்களை யாரும் லூட் பண்ண முடியாது, அவர்கிட்ட இருந்து யாரும் உங்களை திருட முடியாது, அவர்கிட்ட இருந்து யாரும் உங்களை பறிக்க முடியாது. அப்சல்யூட் செக்யூரிட்டி கொடுக்கிறார், முழுமையான பாதுகாப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரெண்டாவது என்ன நடக்குதுன்னா, He will gives you protection and guidance. சங்கீதம் 139 10ஆம் வசனம் வாசிங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா.
எல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடியினால். இரவும் அவருக்கு தெரியும், பகலும் அவருக்கு தெரியும். எல்லாம் அவர் அறிந்திருக்கிறபடியினால் உன்னையும் என்னையும் அவர் தெல்ல தெளிவாக கைட் பண்ணுவார். எத்தனை ராமன் சொல்றீங்க? அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், ரெண்டாவது கைட் பண்ணுவார், மூணாவது அவர் டிவைன் கேர் பண்ணுவார், உன்னைய பராமரிப்பார். அவருடைய கருத்துக்குள்ள இருக்கிற உன்னை என்னையும் அவர் பராமரிக்கிறவராக இருக்கிறார். நாலாவது அவர் அன்பு பர்சனலைஸாக விளங்கும். அவருடைய கருத்துக்குள்ள இருக்கிறவங்க மேலே அவருடைய அன்பு எப்படி விளங்கும்? எப்படி விளங்கும்? தனிப்பட்ட ரீதியான அன்பை காண்பிப்பார். இது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 12 குழந்தைகள், 7 குழந்தைகள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா? அத்தனை குழந்தைகள் எல்லாருமே அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் இல்லையா? அப்போ அத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு பிள்ளை மேலே சொல்லுங்கள், ஏதோ ஒரு பிள்ளை மேலே ஒரு பாசம் அதிகமாக ஏற்கப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த புள்ள அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அடிப்பணிஞ்சு கீழ்ப்படிஞ்சு அப்பா அம்மா ஊனா இல்லைன்னா இல்லைன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுற குழந்தைங்க மேலே அந்த அப்பா அம்மா ரொம்ப என்ன பண்ணுவாங்க? பாசம். அது போல் அவருடைய கடத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற உங்கள் மேலே பர்சனலைஸ்டான லவ் இருக்கும், தனிப்பட்ட ரீதியான அன்பு இருக்கும். அந்த அன்பு எதுக்கு இன்னத்துக்குப்பா அப்படி எனக்கு அன்பு காட்டணும்னு நினைக்கிறீங்களா? அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? நீங்க அழ ஆரம்பிச்சிட்டினாவே வந்து உன்னை கட்டி அணைச்சிக்குவாரு. அல்லேலூயா. இயேசுவே அப்படின்னு நீ கூப்பிட்டுட்டினாவே வந்து உடனே உன் கரத்தை பிடிச்சிக்கிறாரு உடனே. அல்லேலூயா. அந்த பர்சனலைஸ் லவ் இதை செய்யும். எத்தனை ராமன் சொல்றீங்க? உன்னை அப்படின்னா நான் எப்படி சொல்றேன்? உன்னை அழவே அவர் விட மாட்டார், உன்னை அழவே அவர் விட மாட்டார், நீ துன்பப்படவே அவர் விட மாட்டார். 1000 கஷ்டம் ஒன்று சூழ்ந்துருக்கும், ஆனால் நீ ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாக காணப்படுவ, ஒரு மாதிரி பிளஸடாக ஃபீல் பண்ணுவ, ஒரு மாதிரி நீ எங்கேயோ நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவ. அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய பர்சனலைஸ்ட் லவ் இதை செய்யும். அல்லேலூயா. சத்தமர இல்லையா சொல்லுங்களேன். கடைசியாக உன்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் ஒன்று கொடுப்பார்ல. இந்த வசனத்தில் பேதுரு சொல்றது போல அவருடைய இல்லை பேதுருவில் இங்கே சொல்லியிருக்காரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற உங்களுக்கு உன் பலவீனத்தில் நீங்க எப்பெல்லாம் பலவீனமா சோர்வா வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன செய்வார்? என்ன செய்வார்? டோன்ட் வரி, மூவ், கவலைப்படாத, சோர்ந்து போகாத, எழும்பி ஓடு. உன்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். அவர் உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருப்பார், உன்னை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. சத்தமில்லையா சொல்லுங்களேன். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தா மாத்திரம். வேற எதாலையும் நீங்க இதெல்லாம் பெற்றுக்கொள்ளவே நோ அதர் ஆப்ஷன்ஸே இல்லை. இதை செய்தாதான் இதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல வழியா சொல்லுவீங்களா? சத்தமில்லையா சொல்லுவீங்களா? 2வது காரியம் உங்க மத்தியில் சொல்ல போறது, அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் போது ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிக்காது. சத்துருவானவனுக்கு அது ரொம்பவும் பிடிக்காத ஒரு விஷயம். அதனால தான் பேதுரு பயங்கர பிரில்லியண்டா ஆவியானவரால் ஏவப்பட்டு அடுத்த ஆலோசனையை பின்னாடியே கொடுக்கிறாரு. வாசிங்க 8வது வசனமா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். 2 பாயிண்ட வச்சுட்டு அடுத்தது சொல்லுவாரு. அந்த 2 பாயிண்ட் என்ன? 1 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். பக்கத்துல பார்த்து நிப்பாட்டுங்க, பக்கத்துல பார்த்து கையை குலுக்கி நல்லா உலுக்கி சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருங்கள். 2வது விழித்திருங்கள். இங்க தெளிந்த புத்திங்கிறது இங்கிலீஷ்ல சோபர் மைண்டட்னு சொல்லப்பட்டிருக்கு. சோபர் மைண்டட்னா நிதானமான திங்கிங், நிதானிப்பவர்கள்னு அர்த்தம். சோபர் மைண்டட்னா நிதானிப்பவர்கள் அர்த்தம். நிதானிப்பவர்னா என்ன? உதாரணத்துக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுக்கலாம், உக்கிரமான கோபம் வருது, பயங்கரமான டென்ஷன் ஆகுறீங்க, உங்க மனசுக்குள்ள அளவிட முடியாத ஒரு கோபம் எழும்புது. உங்க மனசுக்குள்ள அந்த நபரை குறித்து தானே தேவையற்ற, அதாவது அவர் பண்ணின வேலை தான் அதெல்லாம் அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணுது? ஒரு ஆள் உள்ள நின்று உங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த நேரம் நீங்க எழும்பி என்ன செய்றீங்கன்னா, ஏன் நிறுத்தணும் தெரியுமா? என்ன செய்யறோம்? அந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அவனை இந்த வார்த்தையை சொன்னா
அப்போதான் அவன் மனசு டமால்னு வெடியும்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்போ இங்கே நிதானிப்பதுன்னா என்ன தெரியுமா? அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல சொல்லி உள்ள ஒரு ஆள் ஏவுனாலும் இல்லை, இந்த வார்த்தையை நான் பேசினா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவார். இந்த வார்த்தையை சொல்லி அந்த மனுஷனை நான் வேதனைப்படுத்தினா, ஆனால் அவன் வேதனைப்படுறதை விட யார் வேதனைப்படுவா அப்படிங்கிறது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உணர வைக்கிறது பாருங்க. அதுதான் நிதானிக்கிறது. அந்த நிதானம். ஒரு சகோதரன் தம்பிங்களில் ஒருத்தன் சொன்னான், அண்ணா நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள், ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தேன் படிக்கும்போது, அதை இப்பயும் படிக்கிறான். முன்னாடி ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த லவ் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிடிக்காது, சர்ச்சுக்கும் பிடிக்காது, யாருக்கும் இது ஏற்புடையதாக இருக்காது. இந்த ஆளை லவ் பண்ணி என்ன பிரயோஜனம், நானே அமைதியாத விட்டு. அதுதான் நிதானிக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாலிய பிள்ளைங்க, ஏன்னா இந்த நிதானிப்பதில் சத்துரு உங்களை விடவே மாட்டான். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்தது நான் இதுக்குள்ளே வரேன். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சு முடிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், அடுத்தது விழித்திருங்கள், ஏனெனில் ஏனா உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அதாவது இங்க பேதுரு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க இந்த பசியா இருக்கிற சிங்கத்தை கவனிச்சிங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன செய்யுமா, இறை இருக்கிற பகுதிக்கு போயிட்டு கிட்ட போகாது, தூரமா நின்றுட்டு என்ன செய்யுமா, கெர்ஜிக்குமா, உரும்பிட்டே ஒரு மாதிரி சத்தமாக உரும்பிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அது பாட்டு உரும்பிட்டு போயிட்டே இருக்கும். அதனுடைய சவுண்ட் வேவ்ஸ் என்ன செய்யுமா, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுமா, அப்படி வேவ் ஆகிட்டே போகும். அந்த வேவ் என்ன செய்யுமா, தன்னுடைய இரையானது, அது மானோ இல்லை ஜீப்ரா, அதாவது வரி குதிரையோ எதுவாக இருக்கட்டும், அந்த சவுண்டை கேட்டு என்ன செய்யுமா, அங்கேயும் இங்கேயும் அலறுமா. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, ஏது செய்யறது தெரியலையே, இது எங்கேருந்து வருதுன்னேன்னு அதுக்கு புரியாது. புரியாமல் அது அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணுன்னா ஓடும், ஒளிஞ்சிக்க ஓடும். ஆனால் அந்த ஒளிஞ்சிக்கிற இடத்துல யார் இருக்க போகிறா, சிங்கம் இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அது பேர் தான் வேவரிங் மைண்டட். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். அந்த சத்தம் என்ன செய்யுமா, அந்த இறைய வேவர் பண்ணிடும், ஒரு மாதிரி அப்படியே பதப்பதைக்க செஞ்சிடும், பயம்புறுத்திடும். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். இது என்ன லீடிங்குள்ள கொண்டு போய் விட்டுருனா, சிங்கத்திற்கு அது இறை. ஆனால் தெளிந்த புத்தி உள்ள இறையானது, விழிப்புடன் இருக்கிற இறையானது நிச்சயம் அந்த சிங்கத்துக்கிட்ட அகப்படாது. நல்ல வழியா சொன்னா, பல இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருக்கிறேன், நீங்களும் இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அதை நான் பார்த்தேன். அப்போ ஒரு மானானது என்ன செய்யுதுன்னா, பின்னாடி சிங்கம் வருது, அந்த சிங்கத்துக்கு கூடவே இந்த பக்கமும் சிறுத்தையும் ஓடியாருது சைடில். அது ரெண்டுத்துக்கிட்ட இருந்து இது ஞானமாக என்ன செய்யுதுன்னா தண்ணிக்குள்ளே போகுது. தண்ணிக்குள்ளே போனால் இது என்ன பண்ணாது, வராது. தண்ணிக்குள்ளே போனால் அடுத்த ஒரு ஆபத்து. அங்கே என்ன இருக்கு, முதல்ல இருக்கு. அங்கிருந்து அது இன்னும் அழகா தப்பிக்குது பாருங்க. இப்படி ஓடனா தப்பிக்க முடியாதுன்னு அந்த தண்ணியை விட்டு என்ன செய்யுது, குதிக்கிறதுனால இந்த முதலினால என்ன பண்ண முடியல, டார்கெட் பண்ணி பிடிக்க முடியல. எவ்வளோ ஞானமா தப்பிச்சது தெரியுமா அது. அதுபோல தெளிந்த புத்தியும் தெளிவான சிந்தனையும் நிதானிக்கிற இருதயமும் விழிப்பும் உங்களிடம் காணப்பட்டால், கெர்ஜிக்கிற சிங்கமான சத்ருவானவன் உங்களிடம் நெருங்க முடியாது, உங்களை நிச்சயம் அழிக்க முடியாது, உங்களை நிச்சயம் அழிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும், தெளிந்த புத்தி. பாருங்க, அடுத்த வசனத்திலே பேதுரு சொல்லி கொடுத்துட்டாரு, வாசிங்க. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப உலகத்துல இருக்கிறவனுக்கு இந்த பாடு வருது, அவன் அதுல தோல்வி அடைஞ்சு தான் சிரத்தை காட்டி அழிஞ்சு போறான். உனக்கும் அந்த பாடு வருது, நீ அங்க என்ன செய்ய போறதா இங்க மேட்ரு. அல்லேலூயா. அப்ப நீயும் நானும் என்ன செய்யணும்னா விழிப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும், பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுறேன், உன்னை விட உன்னை குறிச்சு பிசாசுக்கு நல்லா தெரியும். சத்தமா சொல்லுங்க, என்ன சொன்னேன்? உங்களுக்கு முதல்ல உங்களை பத்தி தெரியுமா, தெரியுமா? தெரியுமாயா? ஆனா உங்களை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? எங்க தொட்டா
எதை தொட்டா, எதை அசைச்சா உங்க பரிசுத்தம் கெட்டு போகும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். எந்த நபர்களை உங்க வாழ்க்கையில இணைச்சி விட்டா உன் பரிசுத்தம் உடையன்னு நல்லாவே அவனுக்கு தெரியும். எதை செல்போனோ அல்லது டிவி நிகழ்ச்சிகளோ எதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா நீங்க அதுக்குள்ள அப்படியே மயங்கி இருப்பீங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஆகையினாலதான் பேதுரு சொல்லுகிறார், விழிப்போடு இருங்க. விழிப்புனா எச்சரிப்பா இருங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை குறித்து எச்சரிப்பா இருங்க. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. கணவன் மனைவிகளை குறித்து, மனைவியை குறித்து எச்சரிக்கையா இருங்க. மனைவி கணவனை, இதை கூட சிங்குலரா சொல்ல வேண்டியது இருக்கு, டக்குனு ப்ளூரல்ல வந்துச்சு. மனைவி கணவனை குறித்து, பெற்றோர் பிள்ளைகளை குறித்து. ஏன்னா பிசாசானவன் வகை தேடுகிற, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சுற்றி திரிகிறானா அவன் உங்க குடும்பத்திலையும் வருவான், குடும்பத்திலையும் ஊடுருவான். நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்க. உன்னை புரிஞ்சுக்காங்க. நம்ம ஜனங்க நிறையா, மெயின் அந்த பெண்கள் சைடு நான் அதை பார்த்துட்டேன். பாவம் ஆம்பளைங்க எதை செஞ்சாலும் விஷமா எடுக்கிறாங்க. ஏன் மூஞ்சி சுருன்னு ஆகுது? அப்படிதான் ஒரு ஐயா எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, ஐயா முன்னாடி நான் ஊட்டி தான் ஏன் விட்டேன், ஊட்டி விட்டதை கூட என்ன புதுசாக ஊட்டுறீங்க, இப்போ எதுக்கு இப்போ வந்து ஊட்டுறீங்க, இத்தனை நாள் நீங்கள் அதை செய்யலையே, என்ன புதுசாக இருக்கு, அப்போ இது பேர் என்னது? இல்லை அதை நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணேன், சொல்லுங்க நல்லா இருக்கும் கேட்குது. இது பாருங்க எவ்வளோ சவுண்டாக வருது. விஷமா சிந்திக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்ல அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பிசாசு எப்படி பயன்படுத்தினா அவங்கள? இப்ப நீங்க சரி அதை விட்டுருங்க. இப்ப கர்த்தர் உடைய கரத்துல இருக்கிறீங்க, கர்த்தருடைய ஞானத்தை பயன்படுத்தி தெளிவா இருக்கிறீங்க, விழிப்பா இருக்கிறீங்க, சரியா? இப்ப நீங்க எப்படி இங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இப்ப உங்க கணவன் வந்து ஊட்டுறாரு, இப்ப நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? முன்னாடி நீ இதெல்லாம் செய்யலப்பா, இப்ப எனக்கு ஊற்றுறிய, சந்தோஷம்ப்பா, தேங்க்யூ, இவ்வளவு அன்பு காட்டுறிய, நன்றி, இதே போல எப்படியா எங்க வாழ்க்கையில என்ன பண்ண என்ன ஊட்டிட்டு இரு. இதை நீ யதார்த்தமா எடுத்துக்கிட்டு அதை சந்தோஷமா மாத்து. இல்லை இப்பெல்லாம் நிறைய குடும்பங்கள்ல இந்த சின்ன புத்தின்னு வாங்க, சொல்லுங்க என்னது? பிள்ளக்கா புத்தி. சொல்லுங்க, இந்த வார்த்தை நல்லா இருக்கு. பிள்ளக்கா புத்தி அப்படின்னா என்ன? மெச்சூர்டா ஹேண்டில் பண்றது கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தையும் வெரி சிம்பிள். அவர் வந்து அழகா ஊட்டினார்னா நீ ஊட்டினதுக்கு நன்றிப்பா, இது மாதிரி எப்பவுமே எனக்கு என்ன பண்ணு, ஊட்டி விட்டு சிம்பிளா முடியாத. என்ன நீ புதுசா ஊட்டுற, இத்தனை நாட்கள் நீ இதை செய்யலையே, என்ன புதுசா பண்ற, என்ன பண்ணிட்ட, அடுத்தது அப்படியே போறது. அவன் என்ன நினைப்பாருனா, இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கலாம், முன்னாடி இருந்த மாதிரியே முடிவு எடுப்பாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க? இதை தான் பிசாசு பயன்படுத்துவான். இப்போ நான் சொல்றேன், இப்படிதான் நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. பிள்ளைங்க எங்க தடுமாறி போறாங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஐயோ புள்ள வாழ்ந்துட்டான், அவனெல்லாம் அப்படி எதுவும் பண்ண. ரெண்டு விஷயம் சொல்றேன், கவனிங்க. ரொம்பவும் அதட்டக்கூடாது, அதாவது ரொம்பவும் கண்டிக்க கூடாது, ரொம்பவும் செல்லம் கொடுக்கக்கூடாது. நடுநிசையில் நிற்கணும். அள்ளி முத்தமும் கொடுக்கணும், தள்ளி மிதிக்கவும் செய்யணும். அதனால ரொம்பவும் என்ன செய்யாதீங்க, என் செல்ல பொண்ணே அப்படின்னு ஒன்று என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூடாது, கொஞ்சம் 4 அரை வச்சு தான் வைக்கணும். எத்தனை ராமன் சொல்றீங்க? ஆனால் தோளுக்கு மேலே வாழ்ந்துட்டா அப்போ நீங்கள் அடிச்சின்னா அவன் கொஞ்சம் திரும்ப அடித்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் அதை பராமரிச்சிருக்கணும். அதனால் தோளுக்கு மிஞ்சிட்ட தோழன். அந்த தோழமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, தப்பு செஞ்சால் கண்டிக்கிற ஒரு தோழனாக இருக்கணும். அல்லேலூயா. அதை எடுத்து காட்டுகிற ஒரு ஃப்ரெண்டை போல உட்காந்து, இதுதான்ப்பா மேட்ரு, இதுதான்ப்பா ஒரு விஷயம், நல்லா இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், ஒரு மிஞ்சி அவன் டீனேஜ் மேலே தாண்டிட்டானா பெற்றோர் ரொம்பவும் இன்டிமசியாக பேசணும். எதை மாதிரி ராமேஸ்வரன் கூச்சப்பட்டுக்கிட்டு ஐயோ பிள்ளை கிட்ட போய் இதெல்லாம் நீங்கள் தான் பேசணும். நல்ல இல்லையா சொல்லுங்களேன்.
நீங்கள் தான் அதை ரொம்ப ரொம்ப, என் அப்பாலாம் ஒரு அரை மணி நேரத்து மேலே நான் டாய்லெட்டுக்குள்ளே தானே டே அப்படின்னுவார். ½ மேலே போனாவே அது ஏதோ ஒரு சென்ஸ் பண்ணுறேன். ஹலோ ராமன் சொல்கிறீங்களா? அப்போ ஒவ்வொரு அந்த ஆக்டிவிட்டியை சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு தோழமையில் பேசிக்கிட்டே இருக்கணும். நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்களேன், இது தாண்டா உலகம், இப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த காலத்தில் அது நான் வாயால் சொல்லவே அவ்வளோ டர்ட்டியா இல்லை, அவ்வளோ அழுக்கு நிறைய, சாக்கடைக்கு மிஞ்சி சாக்கடை இல்லை, ட்ரைனேஜ் நம்மளுடைய செப்டிக் டேங்க் இருக்கு இல்லையா, அதனுடைய அதை விட ரொம்பவும் அதுக்கு அந்த வேர்டே இல்லை வச்சுக்காங்க. அவ்வளோ மோசமாக இந்த உலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு. அப்போ இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும்னா எவனோ இன்டிமசியாக பேசினா அது வேற மாதிரி ஆயிரும். பெற்றோர் நீங்கள் இன்டிமசியாக பிள்ளைங்கிட்ட உட்காந்து பேசணும். இதெல்லாம் தப்புடா, இதுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்குது, இதெல்லாம் ஒரு நேரம் இருக்குது, அதுக்கு நேரத்தில் கர்த்தர் உனக்கு செய்வார், நாங்கள் செய்வோம், நாங்கள் கூட இருக்கிறோம், நீ கவலைப்படாத, உனக்கு அப்படி உணர்வுகள் வரதா எங்கிட்ட ஷேர் பண்ணு. அல்லேலூயா. நீங்கள் ஃப்ரெண்டாக இல்லை, நான் சொன்னது போல் ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் வச்சு அவனை செய்வான், எதையும் உங்ககிட்ட சொல்ல மாட்டான். அவன் கொண்டு போய் எதை வேற எவகட்டியாவதுல எவங்கட்டியாவதுனா பண்ணுவான். அங்கே உடனே என்ன ஆயிரும், இங்கே கட் பண்ணப்பட்டது அங்கே போய் இணைக்க போட்டுரும். இந்த இணைப்பு நல்லதா, அந்த இணைப்பு நல்லதா சொல்லுங்க? எந்த இணைப்பில் அவங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்கும்? இப்போ நான் ஏதோ கதை விட்டுனுலாம் இல்லை, சத்தியத்துக்குள்ள இருக்கிற விழிப்பா இருங்க, எச்சரிப்பா இருங்க. பிசாசு யாரை எங்க எப்படி விழுங்கலான்னு வகையா தேடி திரிஞ்சிட்டே இருக்கிறான் இல்ல. அவர் ரொம்ப 24/7 அவன் என்ன பண்ணிட்டே இருக்கிறான், என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, 24/7 உழைச்சிட்டு இருக்கிறான். நாம என்ன செய்யறோம்? அவன் 24/7 நம்மளை அழிக்க என்ன பண்றான், 24/7 உழைக்கிறாங்க ஓடி. நாம தூங்கு தூங்கு பாலானி, அவரையும் தூங்க வைக்கிறது, நாமளும் சேர்ந்து. நல்ல இல்லையா சொல்லுங்க? உண்மையா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்துருவானவனை நீங்க ஜெயிக்கணும்னா ஜபத்தில் விழித்துருங்க. அவனிடமிருந்து நீங்க வெற்றியை சுதந்திரிக்கணும்னா வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. பக்கத்தில் கையை குலுக்கி இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஐயாம்மா தம்பிங்களா சொல்லுங்க, இந்த உலகத்தில் சத்ருவானவனுக்கு எல்லா வல்லமையும் இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, தேவகுமாரனையே சோதிச்சவன் வெளியினெல்லாம் சோதிக்கல, சிந்தனைக்குள்ள போய் சோதிச்சான். நல்ல இல்லையா சொல்லுங்களேன்? இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கோங்க. வெளியே நின்று ஒரு ஆள் தத்துவமாக அவன் சோதிக்கல, இயேசுனுடைய சிந்தைக்குள்ளேயே போய் காமிச்சான் எல்லாத்தையும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அவன் கிரியை செய்ய போகிறது வெளியரங்கமாக கிரியை செய்ய போகிறதில்ல, உங்களுடைய இருதயத்துக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள அவன் கிரியை செய்வான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு இடம் கொடுக்காதபடி விழிப்பாயிருங்க, அவன் கிரியை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்க. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சத்தமுறை அல்லையா சொல்லுங்களேன். அவன் கிரியை செய்யாதபடி உங்கள் குடும்பத்துக்குள்ள நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஆமென். அப்போ அவன் 24/7 உழைக்கிறானா, நீங்கள் என்ன செய்தான்? நல்ல ஒரு வேர்டு யூஸ் பண்ணான், அவனை விட அதிக வேகம் உங்களுக்குள்ள இருக்கணும். நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்களேன், நல்ல ஒரு சத்தமுறை இல்லையா சொல்லுங்களேன். அவனுடைய வேகம் உங்ககிட்ட இல்லைன்னா அவன் முன்னாடி நீங்களும் நானும் தோற்று போய் நிற்போம், ஜெயிக்க முடியாத அவனை. எதை ஒரு ஆமேன்னு சொல்றீங்க? சத்தமுறை ஆமேன்னு சொல்றீங்களா? ஏன்னா வேதம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, சோம்பேறியே சோம்பேறிக்கு எது கிடைக்கும்? எது கிடைக்கும் சொல்லுங்க? தூங்கினாள் யாரு? யாருங்க? உங்களை வதம் பண்ற சத்துரு விதைச்சிட்டு போயிடுவான். ஆமென். சோம்பலா நின்னீங்க அப்படின்னா தருத்திரம் வாசற்படியில அழகா பெப்பி பெட்டை போட்டு அழகா தூங்கும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, சோம்பல் தானே இருக்கக்கூடாது. ஏன்னா வேதத்துல சொல்லி கொடுக்கிறாரு, விழிப்பாருன்னா எப்படி நீங்க ஜெயிக்க முடியும்? நீங்க தான் சொன்னீங்க, ஜபத்தினால. ஆமென். அப்ப எப்படி விழிப்பா இருப்பது? அதிகாலமே எழும்பி
தேவ சமூகத்துல அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது. சொல்லுங்க, 2 காரியம் நீங்க செய்யணும். நம்ம அதிகமா சொல்லி கொடுத்துருக்கு. ஜெபிக்கணும், 2 வேதத்தை தியானிக்கணும். வாசிப்பு கிடையாது, தியானிக்கணும். அந்த வேர்டு நீங்க மாத்தி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. வாசிக்க கூடாது, தியானிக்கணும். வாசிக்கிறதுனா 10 அதிகாரம் கூட நீங்க வாசிப்பீங்க. வாசிக்கிறது இங்க அவசியமற்றது. ஆனால் என்ன செய்யணும்? ஒரு வசனம் இருந்தாலும் அந்த வசனம் எதற்கு, என்ன யாருக்காக, எதற்காக பேசப்படுகிறது, யாரை குறித்து பேசப்படுகிறது, எதற்காக பேசப்படும், நான் எப்படி வாணும்னு சொல்லி கொடுக்குது. எவ்வளோ கேள்விகள் இருக்கு பாருங்க. தியானிக்கிறதுனா அதுதான். தியானத்தோட வாசிங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுதும் வேதத்தை தியானிக்கும் பொழுதும் அதுதான் ஒரு கருத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா உங்களை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற பிசாசானவனுக்கு நீங்க சவாலிடலாம். அல்ல வெள்ளைய சொல்லுங்க. அப்பதான் எதிர்த்து நிற்க முடியும், அந்த பலன் கிடைக்கும். இல்லைன்னா என்ன நடக்குது? இல்ல அதெல்லாம் பண்ணாதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? சோர்ந்து போறோம். ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை காலம் வந்துருச்சு? இந்த நிமிஷத்திற்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில துக்கத்தை கண்டு அழாம இருந்திருக்கிறீங்களா? ஒரு வியாதியை கண்டு பயப்படாம இருந்திருக்கிறீங்களா? ஒரு போராட்டத்தை கண்டு அது நீங்க மேற்கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல புலம்பாம தான் இருந்திருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஐயோ, என் புள்ள எப்படி வளரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவன் வாழ்க்கையில் அவன் இன்னும் புலம்பல். என் உடம்பு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, இத வலிக்குது, அத வலிக்குது, புலம்பல். இப்படிப்பட்டதான புலம்பல்களை புலம்பாதன்னு வேதம். வியாதியை குறித்து மேன்மை பாராட்டத்தன்னு வேதம் சொல்லு. அப்ப அதற்கு மாறா என்ன செய்யணும்? அதுக்கு மாறா என்ன செய்யணும்? சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. யாருமே அன்பு காட்டலையா? எல்லாம் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? நீங்க காட்டுற அன்புக்கு ரிட்டர்ன்ஸ் வரலையா? கவலைப்படாதீங்க, ஏன்னா வசனம் தெளிவா சொல்லி விடுது. என்ன சொல்லி விடுது? அது ரைட், அப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுக்குது தெரியுமா? நீங்க அன்பு காட்டுற ஆளுங்களை ஏமாத்துவான்னு சொல்லி கொடுக்குதே. அதுதான் தெளிவு வேணும் உனக்கு. அந்த தெளிவு தான் வேணும், அந்த நிதானம் தான் வேணும். நன்மை செய், ஆனா ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காத. இதுதான் வேதம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா நாசியில மனுஷனை, நாசியில சுவாசமுள்ள மனுஷனை மனிதன் புல்லுக்கு. சத்தமா சொல்லுங்க, நான் சொல்றதுல சத்தமா சொல்லுங்க. மனுஷன் நம்பத்தக்கவன் அல்ல, மனிதன் ஒவ்வொரு நாளும் மாறுபாடு உள்ளவன். மனிதன் அவனுக்கு இடம் நெருக்கமானதல்ல. சொல்லுங்களேன். ஏன்னா அவன் அவ்வளவுதான். மனுஷனுடைய அன்பு அதனாலதான் தெல்ல தெளிவா சொல்லிட்டார். அன்பு இல்லை, அன்பு இல்லை, அன்பு இல்லைன்னு என்ன பண்ணாத. இதுங்களை என்னதான் பண்றது தெரியலையே, புலம்பாத. ஏன்னா அதுங்க அப்படிதான். என்னது நான் எப்படி சொன்னேன்? இதுங்க என்னதான் பண்றது தெரியல, இன்னும் நான் என்னதான் செய்யறது. அழாத, அது அவ்வளவுதான், அவ்வளவுதான் அது. அப்ப மனுஷன் அவ்வளவுதான்யா. நீங்க என்ன ஓடி ஒழிச்சாலும் ஒரு நாள் உன்னைய பார்த்து கேட்கும், என்னத்தை செஞ்சிட்ட, என்னத்தை செஞ்சிட்ட, நான் அங்க போகணும்னு ஆசைப்பட்டேன், நீ அதை செஞ்சியா? ஆனா இவ்வளோ பெல்லனை குந்து எனக்கு செஞ்சாங்களேன்னு எந்த மனுஷன் என்ன பண்ணாது, அதை நினைச்சு உன்னைய பெருமை பாராட்டாது. ஆமென். அதுதான் மனுஷன். அத வேதமோ தெல்ல தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அவர் பிரசன்னத்துல வந்து வேற அழுவுறது. என்னத்துக்கு அழுவுறது? ஒண்ணு சொல்லுங்க, தேவ சமூகத்துல வந்து என்னத்துக்காக கண்ணீர் விடுவீங்க? நம்ம சத்தியமா கண்ணீர் விடுறது அதுக்காக கண்ணீர் விடுவீங்க? ஆண்டவரே உங்க அன்பு தேவைப்பா,
ஆண்டவரே நீங்கள் என்னை ஆளுகை செய்யணும். அப்போ அதுக்கு அழுவுறீங்க. வீட்டில் ஒரு உதை வாங்கியிருப்பீங்க, வீட்டில் உங்கள் பிள்ளை ஏதாவது சொல்லியிருப்பான், வீட்டில் ஏதோ பெரிய பெத்த சம்பவம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துக்காக இங்கே வந்து என்ன பண்ணுறது? இந்த கண்ணீரெல்லாம் இல்லை, அதை நான் சொல்ல விரும்பலை. உங்கள் கண்ணீர் வேல்யூவானது. நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். உங்கள் கண்ணீரை கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் டியர்ஸ் அவர் வேல்யூ பண்ணுறார். உங்கள் கண்ணீரை வேல்யூ பண்ணுறாத. அதை வீணாய் போகிற அனித்தியாய் போகிற காரியங்களுக்கு என்ன பண்ணாதீங்க, என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆமே, அவருடைய பிரசன்னத்தில் வந்து எதற்காக நீங்க அழணும்னா, அன்புக்கு நீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீரே நன்றி ஐயா. இப்ப எதுக்கு நீங்க கண்ணீர் விடணும்? என் மேல எவ்வளோ அன்பு காட்டுறீங்க, என்னை எவ்வளவா அணைச்சிக்கிறீங்களேப்பா, என்னை எவ்வளவா ஏந்திக்கிறீங்களேப்பா, இதை நினைச்சு கண்ணீர் விடுங்க. இந்த கண்ணீருக்கு வேல்யூ உண்டு. அல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதன்னு சொன்னவனுக்கு போயிட்டு நீ அன்பை கொட்டி கொட்டி காமிச்சிட்டு அது ரிட்டர்ன் வரலன்னு அழாத, அது வேஸ்ட். அல்லேலூயா. விழிப்பாயிரு, எச்சரிப்பாயிரு. பிசாச நம்ம தேவையற்றதை மனசுக்குள்ள புகுற வச்சு உன்னைய பாதிப்புக்குள்ளாக்குகிறான். விழிப்பாயிரு. அல்லேலூயா. உறவுகள் என்ன மதிக்கல, அந்த உறவுகளை நான் ஓடி ஓடி அதை செஞ்சேனே. ஏன் செஞ்ச? எதற்கு செஞ்ச? பைபிள் சொல்லி கொடுத்தது நீ செஞ்ச. பைபிள் இதையும் சொல்லி கொடுக்குது. நீ செஞ்சதுக்கு எந்த நன்மையும் கைமாறு நினைக்காத, செஞ்சதோட விடு. அல்லேலூயா. சத்தமல்லையே சொல்லுங்க. விழிப்பாயிரு, விழிப்பாயிரு. உன்னை ஆட்கொள்ள சத்துருவானவனுக்கு இடம் கொடுக்காத. ஏன்னா உன்னை ஆட்கொள்ற அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த ஞானம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? அந்த தெளிவு எத்தனை பேருக்குள்ள இருக்கு? என்னை தொடறதுக்கு அவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம். சத்தமா சொல்றீங்களா? என்னை தொடறதுக்கு அவரை மிஞ்சி யாரும் என்ன என்ன பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு இந்த ஒரு தெளிவின் ஞானம் இருக்கு? அவரை மிஞ்சி யாரும் என்ன என்ன பண்ணக்கூடாது, என் சரீரத்தை கூட தொடக்கூடாது. அல்லேலூயா. மணவாளன் ஆகிய அவர், மணவாட்டியாகிய என்ன அவர் மாத்திரம்தான் தொடரும். அல்லேலூயா. அவர் மாத்திரம் தான் என்னை பொசஸ் பண்ணணும், அவர் மாத்திரம் தான் எனக்குள்ள இறங்கி வரணும். வேற யாரும் எனக்குள்ள ஆளுகை செய்யக்கூடாது, வேற எதுவும் எனக்குள்ள ஆளுகை செய்யக்கூடாது. எந்த டிவியோ எந்த போனோ வேற எந்த உறவுகளோ எனக்குள்ள அவரை மிஞ்சி ஆளுகை செய்யக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் அடங்கியிரு, இதுதான் அடங்கியிரு. நீ அடங்கி இருந்து பாரு, என்ன பிளஸிங்ஸ் தெரியுமா? உயர்வுன்னா அந்த உயர்வு எப்படி இருக்கும்னா, 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. இந்த பாடலாம் எப்படி இருக்க போகுது? இந்த பாடு எப்படி இருக்கு சொல்லுங்க. கொஞ்ச காலம் நிலை பரியந்தம் கிடையாது, பாடே இல்லாமையும் இருக்க போறது கிடையாது. எல்லா பாடம் இருக்கும், எல்லா போராட்டமும் இருக்கும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த உலகத்துல உபத்திரவு உண்டு, ஆனாலும் ஏன்னா நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், நீங்களும் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஆனாலும் அவர் சொன்னார்ல, உபத்திரவம் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், பாடு இருக்கும், வியாதி இருக்கும். ஒரு ஐயா சொன்னார், ஊழியம் ஓடி ஓடி தான் செய்கிறேன், நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், அவருக்காக தான் பணியை செய்கிறேன், ஆனாலும் ஏதாவது என் வாழ்க்கையில் தான். இந்த வார்த்தை எப்பேற்பட்ட வார்த்தை? தெளிவில்லாத வார்த்தை. இன்னும் உனக்கு சத்தியமே தெளிவுப்படல. நான் சொன்னேன், புத்தி கட்டவன் மாதிரி பேசாதையா. ஏன்னா நிறைய நேரம் வசந்தே சொல்லல, புத்தி இல்லாமையால் என் ஜனங்கள். புத்தி இல்லாமல் பேசாத. ஏன் ஊழியம் செஞ்சால் நீ நல்லா இருப்பேன்னு எங்கேயா வசனம் சொல்லி கொடுக்குதா? என்ன சொல்லி கொடுக்குது? நீ ஊழியம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? சத்துருக்கு பிடிக்காது, ஆட்டோமேட்டிக்காக எதை அனுப்புவான்? பாடையும் போராட்டத்தையும் பிரச்சனையும் அனுப்புவான். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. போய் பாரு, உன் சகோதரனை பாரு. பேதுரு சொல்றது போல சகோதரனை போய் வெளியேற, உலகத்தில் சகோதரனை பாரு. அவனுக்கு இருக்கிற பாடை விட உனக்கு இருக்கிற பாடு ரொம்ப
பெருசு இல்லை. ஆமென். அதனாலே சொல்ல, அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டத்தை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பா அவனுக்கு நான் எவ்வளவோ மேலும் நினைப்பீங்க. திரும்ப ஆமென் சொல்றீங்க. ஜாக்கிரதையா இருங்க. மறுபடியும் இந்த வார்த்தையை நினைவூட்டிக்கிட்டே இருக்கிற, எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க, எதிர்த்து நில்லுங்க. சத்துருவானவனை கர்த்தர் உங்களை கொண்டு ஜெயிக்க வைப்பார். நீங்க தான் உங்க போராட்டத்தை ஜெயிக்கணும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு அவனை எதிர்த்து நிற்க வைப்பார். எதுவும் ஆமென் சொல்றீங்க? இது மாதிரி ஆமென் சொல்றீங்க. பண்ண வேண்டிய என்ன, போன வாரம் செய்தியை போல சிறு ஸ்டெப் எடுத்து, சின்ன ஒரு முயற்சி. அதிகாலை எழும்பி ஜெபிப்பது ஒரு சின்ன முயற்சி. அதிகாலை எழுந்து வேத தியானிப்பதில் உட்கார்றது சின்ன முயற்சி. இந்த முயற்சிகளெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக செய்யும் போது அந்த சின்ன விஷயங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமர இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், அவருக்குள்ளே அடங்கிருந்தீங்கன்னா ஞானம் பெருகும். அவருக்குள்ளே அடங்கிருந்தீங்கன்னா ஆலோசனைகள் பெருகும். அவருக்குள்ளே அடங்கிருந்தீங்கன்னா புத்தி பெருகும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது பெருக பெருக சத்துருவானவன் உங்களிடம் நெருங்கவே பயப்படுவான். உங்களிடம் பேச்சு கொடுக்க கூட பயப்படுவான். உங்ககிட்ட வந்து நின்று பேசவே அவன் பயப்படுவான். அல்லேலூயா. சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா இயேசுவை கண்டதும் என்ன ஆச்சு? சம்பவம் ஞாபகம் வரத நான் சொன்ன உடனே என்ன பண்ணா லேகியன் பிசாசு? எங்க அவர் உள்ள நுழைஞ்ச உடனே, அவர் உள்ள நுழைஞ்ச உடனே, எத்தனை பேர் இந்த வல்லமை தேவைன்னு ஆசைப்படுறீங்க? இயேசுவினுடைய நாமத்தின் வல்லமை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை கண்டு உங்க எல்லை பிசாசு அலறி ஓடுவோம். உங்களை கண்டு உங்க வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத பிசாசு வெளியேறுவான். எத்தனை ராமச்சந்திரன், நீங்க வரும் பொழுது, உங்க வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது, உங்க ஏரியாவுக்குள்ள நுழையும் பொழுது விலகி ஓடணும். அவன் ஓடி மறண்டு ஓடணும். அவன் இல்ல, அவனை கெஞ்சறான், ஆண்டவரே இந்த பன்றிக்குள்ள போக முடியாது என்ன? அவனை கெஞ்சறான். நீங்க இருக்கிற இடத்துல என்னால. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமா, அவன் எப்பேற்பட்ட பசியில நான் திரியட்டும், எங்க நான் திரியட்டும், அவனால என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அவனால என் குடும்பத்தை தொட முடியாது. அவனால என் ஆத்மாவை தொட முடியாது. இதை சொல்றதுக்கு உங்களுக்குள்ள என்ன வேணும் தெரியுமா? கட்ஸ் வேணும். கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் சும்மா வராது. அந்த தைரியம் சும்மா வராது. எங்க தெரியுமா பெற்றுக்கொள்ள முடியும் தைரியத்தை? சும்மா வாயிலலாம் கட்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கட்ஸ் உங்களுக்குள்ள வேணும்னா வேதத்தை தியானிக்கணும், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்க அடங்கி இருக்க அடங்கி இருக்க அடங்கி இருக்க அடங்கி இருக்க அடங்கி இருக்க அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை உங்கள் மூலமா கிரியை செய்யும். நீங்க கையை தூக்கும் பொழுதே பிசாசு அலறி ஓடுவான். நீங்க வார்த்தையை திறந்து சொல்லும் போதே பிசாசு அலறி ஓடுவான். உங்க நாவல அத்தனை அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த நாக்கை வச்சு எதை பேசுறீங்கிறதுல ஜாக்கிரதையா இருங்க. இதை சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஆமே, உங்க நாக்கை வச்சு எதை வாயை திறந்து பேசுறீங்கிறதுல சனியனே, பிசாசே, பேய, இது செத்து தொலைய மாட்டேங்குது, எப்படின்னா போகட்டும் கிடக்கட்டும், சனிய அப்படியெல்லாம் ஏன் நீங்க எப்படி சொல்றீங்களோ அது அப்படி ஆயிரும். செத்து போன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிள்ளைய பெற்று எடுத்தாங்க இல்லை, அதுக்கு தான் பிள்ளைய பெற்று எடுத்தீங்களா? இல்லை, அதெல்லாம் பல பெற்றோர்கள் தைரியமாக சொல்கிறாங்க, செத்து தொலைய மாட்டேங்குது, என் உயிரை வாங்குது. உயிரை வாங்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உங்கள் வார்த்தையை மதிக்கலைனாலும் உங்கள் வார்த்தையை கர்த்தரும் பிசாசும் மதிக்கிறான். ஆமேன்னு சொல்லி எதுவுமே ஏற்றுக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லி எதுவுமே ஏற்றுக்கிறீங்க? உங்கள் வார்த்தையை நீங்கள் மதிக்கலைனாலும் உங்கள் வாயின் வார்த்தையை பிசாசும் மதிக்கிறான், கர்த்தரும் மதிக்கிறார். அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். இந்த ஒரு வெளிப்பாடும் இந்த ஞானமும் இந்த தெளிவு உங்களுக்குள்ள இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இந்த தெளிவு உங்களுக்கு கொடுப்பாரா? ஆமே. ஜாக்கிரதையா இருங்க தேவஜனமே. எவ்வளோ கோபம் வந்தாலும் நிதானிங்க. அதுதான் இங்கே நான் சொல்ல வரேன். நிதானிங்க. கற்றுக்குவோம். நம்ம எல்லாம் கற்றுக்குவோம். ஏன்னா நிதானிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நிதானம் இல்லாமல் வாயை திறந்து பேசிட்டீங்கன்னா காரியம் செயல்பட்டுரும்.
அது ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாரு, கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த கடைசி வேர்டு 5ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வருஷத்துல லாஸ்ட் வேர்டு, உங்களை சீர்படுத்தி 4 காரியத்தை சொல்றாரு. என்னென்ன செய்ய போறாருன்னா, 1 சீர்படுத்த போறார். சொல்லுங்க என்ன, சொல்லுங்க என்ன, கர்த்தர் சீர்படுத்தட்டும். சொல்லுங்க என் வாயின் வார்த்தைய, எல்லாம் சொல்லுங்க சத்தமா, என் வாயின் வார்த்தைய, என் நடக்கைய, என் சிந்தனைய கர்த்தர் சீர்படுத்தட்டும். 2வது என்னது, ஸ்திரப்படுத்தி. சொல்லுங்க அடுத்தது ஜெபிங்க. ஆண்டவர் என் வாழ்க்கையில நான் தடுமாறாம, நான் அசைக்கப்படாம, நான் வேவரிங் ஆகாம, நான் அசைக்கப்படாம கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்த போறாரு, கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்த போறாரு. நான் எடுக்கிற முடிவுல ஸ்திரமா நிக்க போறேன். 3வது என்னது, பலப்படுத்தி. கர்த்தர் சொல்லுங்க அடுத்த ஜெபம், கர்த்தர் என்னுடைய எல்லா பலவீனங்கள் நேரத்துல, பலனற்ற நிக்கிற நேரத்துல என்னை பலப்படுத்த போகிறாரு. சொல்லுங்க என்னை பலப்படுத்த போகிறாரு. 4வது கர்த்தர் உங்களை, கர்த்தர் உங்களை, அல்லேலூயா, அவர் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நிலை நின்று இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் நிலை நின்று நிற்பீங்க. ஆமென். அவர் உங்களிலே வேரூன்றாமல் நீங்க எங்கேயும் நிலைச்சு நிற்கவே